சீமான் அவர்களை பத்தி இந்திய உளவுத்துறைக்கு தெரியாத ஒரு தகவலை நம்மளுடைய அக்கா சொல்லியிருக்காங்க. அது என்ன படிக்கிறேன். தம்பி சொல்லிட்டாப்ல, இது உளவுத்துறை அளவுக்கு யோசிக்க வேணாம், மேலோட்டம் உத்து பார்த்தாலே போதும் தம்பி. இலுமினாட்டியோட ஒரே இயக்கம் தான் அவங்க எல்லாருமே. இவங்களுக்கு சொந்தமா மூளையே கிடையாது. இவங்க எல்லாருமே மேல ஒரு இயக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதை அவங்க செய்வாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல நடந்த இவிஎம் மிஷின் ஸ்கேம் பத்தி பாருங்க. என்ன பண்ணோம்னா, தமிழ்நாடு முழுக்க 39 தொகுதியிலையுமே செக் பண்ணி பார்த்தோம். அதில் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? 51,935 ஓட்டுகள் பற்றாக்குறையா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 52,000 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. மொத்த டேட்டாவையுமே கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கோம். நம்ம காமிக்கிற இந்த டேட்டாவையும் ஃபார்ம் 17ஐயுமே கமெண்ட் செக்ஷனில் தரோம், பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஓட்டு பற்றாக்குறை மட்டும் இல்லை, அதாவது காணாமல் மட்டும் போகலை, இவிஎம்மில் போட்ட ஓட்டை விட அதிகப்படியான ஓட்டுகளுமே கணக்கில் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு அளவில் 2,485 ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் யாருடைய ஓட்டு? தபால் ஓட்டுலாம் இல்லை, இது வெறும் இவிஎம்மில் உள்ள ஓட்டு தான். அப்போ எப்படி இவிஎம்மில் அதிகமாக காமிக்கும்? இதையே சீமான் கேள்வி கேட்கல. அப்புறம் அக்கா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்க நீதிமன்றங்கள் எதுவுமே சரியில்லை, அதனால நம்ம பண்டைய காலத்து முறை கட்ட பஞ்சாயத்து முறைக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நீதிமன்றத்தை அவமதிக்கல, எளிய மக்களுக்கும் நீதி கிடைக்கணும், அதுக்கு தான் மொபைல் கோர்ட் என்னும் நடமாடும் நீதிமன்றம் எனும் திட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்கணும், எளியவருக்கும் நீதி கிடைக்கணும். ஐயா சொல்ற விளக்கத்தை பார்ப்போம். நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எல்லாம் இங்கே எல்லாம் ஒரு இடத்துக்கு டிஸ்ட்ரிக்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல்